തമിഴ്നാട് തിരുവണ്ണാമലയിലെ ഉരുൾപൊട്ടലിന്റെ ഭീതിപ്പെടുത്തുന്ന ദൃശ്യങ്ങൾ പുറത്ത്. ഫെയ്ഞ്ചൽ ചുഴലിക്കാറ്റിന്റെ പ്രഭാവത്തിൽ കനത്ത മഴയാണ് ഇവിടങ്ങളിൽ പെയ്തിറങ്ങിയത്. നനച്ചിരിക്കാതെ സംഭവിച്ച ദുരന്തത്തിന്റെ ഞെട്ടലിലാണ് നാട്ടുകാർ. കൂറ്റൻ പാറയും മണ്ണും വീടുകളുടെ മുകളിലേക്ക് പതിക്കുകയായിരുന്നു. കുന്നിടിഞ്ഞ് കൂറ്റൻ പാറക്കല്ലുകൾ 2 വീടുകൾക്ക് മുകളിലായാണ് വീണത്. വീടുകളിൽ 7ഓളം പേരുണ്ടായിരുന്നുവെന്നാണ് പ്രദേശവാസികൾ പറയുന്നത്. രക്ഷാപ്രവർത്തനം ഇപ്പോഴും പുരോഗമിക്കുകയാണ്. കനത്ത മഴ പെയ്യുന്നത് രക്ഷാപ്രവർത്തനത്തിന് വെല്ലുവിളിയാകുന്നുണ്ട്. ഒരു കുട്ടിയുടെ ഉൾപ്പെടെ 2 പേരുടെ മൃതദേഹങ്ങൾ കണ്ടെത്തിയതായാണ് റിപ്പോർട്ട്. കുടുംബത്തിലെ 7 പേരാണ് മണ്ണിനടിയിൽ അകപ്പെട്ടതെന്നാണ് പ്രദേശവാസികൾ പറയുന്നത്. ഇതിൽ 2 പേരുടെ മൃതദേഹങ്ങളാണ് കണ്ടെത്തിയിരിക്കുന്നത്. ഏകദേശം 200ഓളം വരുന്ന രക്ഷാപ്രവർത്തകർ തിരച്ചിലിന്റെ ഭാഗമായി വലിയ പാറക്കല്ലുകൾ പൊട്ടിച്ച് അടർത്തി മാറ്റിയായിരുന്നു ആദ്യം രക്ഷാപ്രവർത്തനങ്ങൾ നടത്തിയത്. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வஉசி நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கே தான் கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த பல நாட்களாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை பெய்து வருது. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையுமே அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இது மலையை சுற்றி இருக்கிற இந்த பகுதிகளில் தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறது தொடர்ந்து நேற்றிலிருந்து செய்திகளாக வந்த வண்ணம் இருக்குது. இதில் நேற்றிரவு இந்த பகுதியில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வஉசி நகர் கருமாரியம்மன் கோவில் பின்புறம் இருக்கிற மலையடிவார பகுதியில் மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு. இங்கே அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த எனக்கு சைடில் இருக்கிற இந்த வீடை பார்த்தோம் அப்படின்னாலே வீடுகளுக்கு ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே மணல் தான் இருக்குது. அதே போல் இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, இது போல் இதற்கு அருகில் இருக்கிற வீடுகள், இதற்கு மேலே இருக்கிற வீடுகள், இதற்கு கீழே இருக்கிற வீடுகள் எல்லாமே கூட மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம அப்படியே இதற்கு அருகில் இருக்கிற இந்த பக்கத்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயுமே தொடர்ந்து இங்கேயுமே 2-3 வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு. இங்கேயுமே பல இடங்களில் மணல் சரிவு ஏற்பட்டிருக்க நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெறதையுமே நம்ம பார்க்க முடியும். நேற்று இரவு இந்த மணல் சரிவு ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் இப்போ வரைக்கும் நடந்து வருது. இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வர நிலையில் தொடர்ந்து உள்ளே சிக்கி இருக்கிறவர்களை மீட்கிறதுக்கான ஃபுல்லாக எல்லா நடவடிக்கைகளுமே எடுத்து வராங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 பேர் உள்ளே மாட்டியிருக்காங்க, உள்ளே சிக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த 7 பேர் சிக்கினவங்களை பற்றின விவரங்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் தான் இருக்குது. இந்த 7 பேரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தம்பதி மற்றும் அவங்களுடைய பசங்க 2 பேர், அதே போல் அவங்களுடைய கூட இருந்த ஒரு 3 பேருமே சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் தெரிய வந்திருக்கு. ஸோ இதற்கான மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த 18 மணி நேரங்களுக்கும் மேலாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருது. நேற்றிரவே மீட்பு பணி தொடரக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஏன் நேற்றிரவுலேருந்து தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று இரவில் மழை தொடர்ந்து அதிகமாக பெய்தனாலையும் மின்சார வசதி இல்லாதனாலையுமே நேற்று உடனே மீட்பு பணி தொடர முடியலை. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பாறைகள் உருள்ற அபாயமும் இருந்தது. அதனாலுமே நேற்று மீட்பு பணியை உடனே தொடர முடியல. இந்த நிலையில் அதற்கு பிறகு அந்த பாறை சரிவுகள், மண் சரிவுகள் ஏற்பட்ட பிறகு பார்த்தோம்னா அடுத்த 1 மணி நேரத்தில் மீட்பு பணிகள் தொடர ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மீட்பு பணிகள் போய்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சிக்கு மேல்புறத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த காட்சிக்கு நம்ம அப்படியே மேல்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இடிபாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் தொடர்ந்து இங்கே மீட்பு பணிகள் நடைபெற்று வருது. அந்த சிக்கியிருக்கிறவங்களை மீட்கிறதுக்கான பணிகளுமே தொடர்ந்து நடைபெற்று வருது. இங்கேயுமே நம்ம பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு இந்த புயல் காரணமாக மணல் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க வளர்த்த நாய் தான் அதெல்லாம். மக்கள் வாசம் பற்றி அல்லே சாங்கி முப்பதாரா? சாங்கி முப்பதான வாசப்படி கொஞ்சம் பின்னாடி கீழே வாங்க. பிரம்மாண்டு உண்டு மஞ்சள் போடாது மட்டும்தான் ஊர் முன்னுங்க ஐயோ பெரிய பேசி தனியாக
போலாமான்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோங்க இதாங்க நடக்க முடியுமா? தலை